கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் பார்க்கும் பொழுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருந்தாலும் எல்லா வழிகளும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய வழி அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வழி அல்ல, நிலையில்லாத ஒரு வழி, அழிவுக்கு ஏதுவான வழிகள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தான், ஒருவன் என் வழியாய் கடந்து வந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வாசிக்க. ரட்சிப்பு, அப்போ இயேசுடைய வழி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அவருடைய வழியிலே கடந்து வரும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை, நல்ல ஒரு மீட்பு உண்டாகிறது. அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சல். இரண்டாவது, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம். அப்போ தேவன் நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை மீட்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு தேவன் நன்மைகளை செய்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை, நல்லவைகளை, நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்கிறான். மூன்றாவது 10வது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். மூன்றாவது, தேவன் நமக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறார். திருடனைப் போல நம்மை அழிக்கும்படியாக, திருடனைப் போல நம்மை வஞ்சிக்கும்படியாக, திருடனைப் போல நம்மை அழிக்கும்படியாய், வஞ்சிக்கும்படியாய் கடந்து வருகிற எல்லா சத்துருடைய காரியத்தில் இருந்து, சத்துருடைய கையில் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். ஏன்னா திருடனை போல வருவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ மூன்றாவது, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழி நமக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தும் வந்தேன்னு சொல்லி பார்க்குறோம். நான்காவது, ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பது அது அவருடைய வாக்கு தத்துவமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும், நம்ம யோவானில் கூட நம்ம வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில், அதாவது அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படி அவன் நமக்கு உதவி செய்கிறான். நம்ம கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன், நித்தியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆகவே நாட்களில் கிறிஸ்துவினுடைய வழி நமக்கு ரட்சிப்பு, நமக்கு ஒரு மீட்பு. கிறிஸ்துவனுடைய வழி நமக்கு ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவனுடைய வழி நமக்கு ஒரு பாதுகாப்பு. கிறிஸ்துவனுடைய வழி நமக்கு நித்திய ஜீவன். உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் அவரை பின்பற்றும் பொழுது இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு வழியாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வழியிலே கடந்து வருவதனால எங்களுக்கு ஒரு மீட்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பு, ஒரு நித்திய ஜீவன். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய வழியிலே கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.